This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மறைந்த மருத்துவர் சாந்தாவின் சிலை மற்றும் நினைவு அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவர் சாந்தாவுக்கான சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக. ரமேஷ், அடையார் புற்றுநோய் மையத்தில் மருத்துவர் சாந்தா அவர்களுடைய சேவை அளப்பரியது. அவர் குறித்து நினைவு கூறுங்கள். இன்றைக்கு அவருக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம், அவருடைய சிலையும் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யுங்க. பிரபல புற்றுநோய் மருத்துவமனை நிபுணரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையுடைய தலைவராக இருந்தவருமான சாந்தா கடந்த 2021 ஜனவரி 19 மறைவுற்றார். அப்போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று இறுதி அஞ்சலியிலாம் பங்கேற்றார். இந்த நிலையில் தற்போது அடையாறுல பாத்தீங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்பது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையா இருக்கிறது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோர்களுடைய பங்களிப்பெல்லாம் இதில் அதிகமாக இருக்கிறது. அதிக அளவிலான புற்றுநோய் நோயாளிகள் இங்க ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் குறைந்த செலவில் இந்த சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சாந்தா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்காக உதவி செய்தவர். அவர் மறைவு எழுதினார். அவருடைய அந்த வாழ்ந்த பகுதி, அதாவது அவர் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனையிலே தங்கி, அதாவது அடையாறு கெனால் பேங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, இந்த கோட்டுப்புறம் வழியா போனாக்க அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிலை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல அவருடைய அருங்காட்சியகம், அவருடைய இளமை காலத்தில் அவர் மருத்துவராக தேர்வு செய்யப்பட்டு அப்புறமா மருத்துவர் பணியில அவர் புற்றுநோய்க்காக அவர் ஆற்றிய பணிகள் குறித்து இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு சட்டமன்றம் வருகிறார். சட்டமன்றம் வரக்கூடிய வழியில் அடையாறு சென்று அடையார் புற்றுநோய் மருத்துவர் சாந்தாவிற்கு சிலை மற்றும் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கார். இதை பார்க்கக்கூடிய மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய தொண்டு குறிப்பாக எப்படி தன்னலம் இல்லாமல் இவரால நிறைய கேன்சர் பேஷண்ட் குணமாயிருக்காங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதாவது இயர்லி டயக்னோஸ் என்பதுதான் இவருடைய முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பெண்களுக்கான புற்றுநோய்க்கான விழிப்புணர்விலும் அவர் அதிக அளவில் ஈடுபட்டார். தற்போது தமிழக அரசும் பள்ளி மாணவிகளுக்கு இயர்லியராகவே பாத்தீங்கன்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்காக ஒரு தடுப்பூசியும் தற்போது போடப்படுகிறது. எனவே இது குறித்த விழிப்புணர்வும் வருங்காலங்களில் ஏற்படுத்துவதற்காக சாந்தா போன்றவருடைய நினைவு அரங்கம் என்பது, குறிப்பாக அவருடைய சிலை, இது போன்ற படிக்கக்கூடிய மாணவிகள் அந்த இடத்தில் போய் பார்க்கும் பொழுது அவருடைய தன்னலமற்ற சேவையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள முடியும். தளபதி, This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.